120 FPS கேமிங்க்குலாம் வேற லெவல். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல iPad M5 Pro அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, உங்களுக்காக M5 ஆர்டர் பண்ணிருக்கேன். iPad Pro M4 வாங்கலாமா இல்ல M5 வாங்கலாமா? M4 வந்து இப்போ ஆஃபர் பிரைஸ்ல 94000 ரூபாய் சம்திங்ல வருது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 3000 உங்களுக்கு கம்மியாவே நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ M4 வாங்கலாம் அப்படின்ற ஐடியா தான் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா M5க்கும் M4க்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதே மாதிரி iPadல 11 இன்ச் வாங்கலாமா 13 இன்ச் வாங்கலாமா அப்படின்ற டவுட்டும் இருக்கும். 5G மாடல் வாங்கலாமா இல்ல வைஃபை ஒன்லி மாடல் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். டீடைலா இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க iPad Pro M5 வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆப்பிள் லோகோ இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து iPad Pro அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து 1 lakh. iPad Pro 11 இன்ச்சு M5 வைஃபை ஒன்லி மாடல் தான். 256 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மேலே ஒரு புல் டேப் இருக்குது. இங்கே பாருங்க, இன்னும் அமேசானில் கூட ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணல, அவங்க செக்யூராக பேக் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நான் தான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பருங்க. ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஆக்சுவலாக சில்வர் கலர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த பேப்பர் மாதிரி இருக்குங்க, ரொம்ப தின்னு. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே கொடுப்பாங்களே ஆப்பிளில், அதுதான் வந்து உங்களுக்கு கூடவே வருது. இங்கே பாருங்க, வெல்கம் டு iPad Pro, iPad பென்சிலு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சென்டரு. ஸோ இதுக்கான அந்த மேனுவல். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டைப் சிக்கான அந்த பிரைடட் கேபிள், சார்ஜரு. இது வந்து பிளாக் கலரில் ஆக்சுவலாக இருந்துச்சு, பட் எனக்கு வந்து ஒயிட் கலர் தான். அதே மாதிரி இந்த உள்ள பேப்பர் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அதில் ஒரு சில பேருக்கு அந்த டஸ்ட் கிளாத் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்தியாவில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். 20 வாட்ஸ்க்கான சார்ஜரு. இந்த iPad வந்து ஆக்சுவலாக 60 வாட் வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ 20 வாட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, பா கம்மியாக இருக்குங்க. ஸோ கேமரா வந்து இங்கே இருக்க பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் கிரில்லு வந்து இங்கே இருக்குது. அப்புறம் டைப் சிக்கான சார்ஜிங் போட்டு பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி வந்து iPad Pro அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஆப்பிள் லோகோ. ஸோ இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக உங்களுக்கு மதர் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து காப்பரில் இதில் வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து காப்பரில் செய்யப்பட்டது. இந்த லோகோ டிசைனிங்க்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த இடத்துல மதர் போர்டு இருக்கிறதுனால உள்ளே வந்து கூல் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக நம்ம கூலிங் ஏதாவது அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அட்டாச் பண்ணால் இன்னும் சூப்பராக கூல் ஆகும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட்டு. ஸோ நான் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு டீட்டெயிலாக இது பண்ணும்போது. ஸோ இந்த சைடு வந்து வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டன். இந்த iPad பென்சில் ஒட்டி வைக்கிறதுக்கான மேக்னெட் இருக்குது, சரிங்களா? ஸோ மேக்னெட் ஒட்டி வச்சுக்கலாம் நீங்கள் iPad பென்சிலை. ஸ்பீக்கர். ஸோ இந்த பக்கமும் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து சென்டரில் மைக் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பவர் பட்டன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வருங்க. ஸோ ஆன் ஆகிடுச்சு. செம்ம தின்னாக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வெயிட்டு சுத்தமாக தெரியல. மேபி கேஸ் போட்டேன் அப்படின்னா அப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரீஜன் கொடுத்து நம்ம செட்டப், இனிஷியல் செட்டப் வந்து ஆஸ் யூஷுவல் அதுவே இந்தியான்னு காட்டுது. வைஃபை கொடுத்து உங்களோட யூசர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வாரண்ட்டி செக் பண்ணி பாருங்கள். சீரியல் நம்பரை வந்து போட்டு பாருங்கள். வாங்கின உடனே நான் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். 11 இன்ச்சு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 13 இன்ச்சு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. டிஃபால்ட்டே கொடுப்போம் அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும். குயிக்லி செட்டப் iPad, பிரிங் யுவர் கரண்ட் ஐஃபோன் ஆர் iPad நியர் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே iPad 9th ஜென் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வரேன் நான். இங்கே பாருங்க, இந்த 9th ஜென் வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தோடனே அன்லாக் டு கண்டினியூ. இதை வந்து பழைய iPad 9th ஜெனை வச்சு செட்டப் வந்து ஈஸியாக நம்ம பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹோல்ட் யுவர் iPad அப் த கேமரா. அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணுற இடத்துல நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா கெட்டிங் திங்ஸ் ரெடின்னு சொல்லிட்டு வரும். செட்டிங் லாங்குவேஜ், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னலாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். செட்டப் பண்ணுறது ஈஸி. இதுதான் ஈகோ சிஸ்டம் சொல்லுவாங்க ஆப்பிள் பொறுத்த வரைக்கும். ஐஃபோன் வச்சுருந்தீங்க இல்லை பழைய iPad ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அது புது டிவைஸ் கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து சிங்க் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் கீப்பிங் செட்டப் ஃபார் மீ. இங்கே பாருங்க, நியூ iPadல வந்து ஃபினிஷ் செட்டப் வந்து கொடுத்துடலாம். enter the passcode for old iPad. இங்க பாருங்க, செட்டப் முடிஞ்சிச்சு. enjoy your new iPad. நம்ம டன் கொடுத்துடலாம். இங்கே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் இப்போ ஆகிட்டு இருக்கு. அதை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து
நீங்கள் எடுத்ததும் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு 7 minutes ஆகும். சரிங்களா? அப்டேட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். அப்பியரன்ஸ் டிஃபால்ட். திருப்பியும் அதே மாதிரி குயிக்லி செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஃபேஸ் ஐடி வந்து செட்டப் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா இதெல்லாம் டைரெக்டாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அந்த ஐபேட்லேருந்து உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு அதுக்கே கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துருங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட். இதை வேணால் நீங்கள் பழைய இதை வந்து எரேஸ் பண்ணிடலாம். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அது டிஃபால்ட்டாக அது இந்த ஐபேட்லேயே இருக்கும். இது எதுக்குன்னா சில பேர் ஐபேடை செல் பண்ணிவிடுவாங்க. பழைய ஐபேடை செல் பண்ணிட்டு புதுசு வாங்குவாங்க. அதனால் பழைய டேட்டாலாம் எரேஸ் பண்ணுறதுக்கு அதுவே கேட்குது. நீங்கள் வேணான்னு கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வேணான்னு கொடுத்துருங்க. திருப்பியும் வந்து செட்டப் ஆகும். ஸோ ஒன் டைம் வந்து இனிஷியலாக ரொம்ப டைம் எடுத்துக்கும். பாருங்கள், ஸோ முடிஞ்சுது செட்டப்பு. பாஸ் மாதிரி இருக்க பாருங்கள். ஸோ அந்த தீம்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலாக அதில் வச்சுருந்தேன் நான் பிஜிஎம்ஐ. பாருங்கள், பிஜிஎம்ஐ லோடிங்னு வருது. இந்த பப்ஜிலாம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதில் என்னென்ன ஆப் வச்சுருக்கணும் அது எல்லாமே இதில் இறங்குது பாருங்கள். அபவுட்டில் போய்ட்டு 26 சரிங்க, ஐபேட் 11 M5 ஐபேட் ஸ்டோரேஜ் காமிச்சிடுறேன். 38 வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக அதுவே யூஸ் பண்ணிக்கும். 256 GB உங்களுக்கு பேஸ்லேயே வரும். இதோட ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 12 GB ரேம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஆப்பிள் கேர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்பிள் கேர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு கவர் வாரண்ட்டி ஆகும். எல்லாமே ஆக்சிடென்டல் டேமேஜு, தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு அதில் வரும். விலை பார்த்தீங்க அப்படின்னா 12,500 சம்திங் வரும் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு. அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வீட்டிலே வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம், மோஸ்ட்லி வெளியில் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னா அது வந்து வாங்க வேண்டாம். ஃபஸ்ட்டு யூஸ் கேமரா வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன் இருக்குங்க, ஃப்ரண்ட்டில் பார்த்துடலாம். இங்கே வருங்க. ஸோ ஃபஸ்ட் லுக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். 1400 பழைய செம சவுண்டுங்க. 4 ஸ்பீக்கரு, சவுண்டு சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இதில் டால்பி விஷன் அண்ட் டால்பி அட்மாஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதோட வெயிட் உங்களுக்கு லைவாக காமிச்சிடுறேன் எத்தனை கிராம் அப்படின்ட்டு. கரெக்டாக 442 கிராம். அங்கே பாருங்கள், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இன்னும் கேஸ்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஆட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், ஐபேட் M5 ப்ரோவில் பப்ஜி விளாட்றோம். 120 FPS. இது மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். 120 FPS கேமிங்க்கெலாம் வேறு லெவல், செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ செட்டிங்ஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு. கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 120 FPS, எக்ஸ்ட்ரீமு 60, எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அதுலேயும் நீங்கள் கரண்ட் வந்து 120 இருக்குது. நீங்கள் அதை வந்து 90 கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ வீடியோ குவாலிட்டி பாருங்கள். ஸோ நான் இப்போ யூடியூப்பில் வந்து வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ வச்சிருக்க ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1080 பிக்சல் 4K வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டேண்டம் OLEDன்னு சொல்லுவாங்க. 2 OLEDயை ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வீடியோ குவாலிட்டிஸ் வேறு லெவல். HDRயில் கூட சுத்தமாக லேகே ஆகலை. 2160p தான் நான் வந்து ப்ளே பண்ணிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், அட்வான்ஸ்டு 2160 பிளாக் லெவல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இது வரைக்கும் ஐபேடில் இந்த அளவுக்கு குவாலிட்டி ரெடி பண்ணதே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஆப்பிள் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் உண்மையிலே இந்த விஷயத்தில் பாராட்டி ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த கிளாஸி இருக்குது. நேனோ டெக்ஸ்சர் நீங்கள் 1 TB போனீங்க அப்படின்னா நேனோ டெக்ஸ்சர் டிஸ்பிளே கொடுப்பாங்க. பட் அது வீடியோ குவாலிட்டி வந்து பாதிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கிளாஸி வாங்குறது தான் நல்லது. அப்போ தான் உண்மையான அந்த OLEDயோட எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ சூப்பராக இருக்குது வீடியோ குவாலிட்டி பொறுத்த. இந்த ஐபேட் கேட்டகரியிலேயே தி பெஸ்ட் டிஸ்பிளே வந்து இது தாங்க. நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த மேக் புக்கோட ரொம்ப சூப்பரான டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரெசல்யூஷன் ஹை 4Kல வந்து நான் ப்ளே பண்ணுறேன். HDR கண்டென்ட் தான். பார்க்க வந்து செம்மையாக இருக்குங்க. பீக் பிரைட்னஸில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வச்சுருக்க பிரைட்னஸ் வந்து மிட் லெவல் மீடியமில் வந்து வச்சுருக்கேன். சைடில் வியூயிங் ஆங்கிள் வந்து பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தாலும் சரி, அந்த பக்கம் பார்த்தாலும் சரி, செம்மையாக இருக்குது. OLED டிவி வாங்கிறத விட உங்களுக்கு கையில் கன்வீனியண்ட்டான யூஸ்க்கு ஐபேட் தாங்க. நிஜமாக மூவி பார்க்குறதுக்கு தி பெஸ்ட்டு இது தான். ஏன்னா டிவி அங்கங்கே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. போர்ட்டபிலிட்டியோட எனக்கு ஒரு பெஸ்ட்டு டிஸ்பிளே எனக்கு வேணும். உங்கள் செல்ஃபோனில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களே,
சின்னதாக பார்த்தாலும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி சின்ன சைஸு போர்ட்டபிலிட்டியில் தி பெஸ்ட்டுன்னா இந்த டிஸ்பிளே தான் நான் சொல்லுவேன். எப்படி இருக்குது பாருங்கள் அதோட பிக்சர் குவாலிட்டி. இதில் ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடியோ மட்டும் கிடையாது, நீங்கள் எடிட்டிங் பர்பஸ்க்கு அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஸோ Geekbenchோட ஸ்கோர் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ Geekbench ரிசல்ட் இதுதான். நான் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன். ஸோ இதில் கொடுத்துருக்க மாடல் வந்து iPad 17,1 OS வந்து 26.01 இங்கே பார்த்தீங்களா. அதேமாதிரி ARM 4.42 GHz இதில் கொடுத்துருக்க அந்த M5 சிப்பு. CPU பெஞ்ச்மார்க்கும் ரன் பண்ணிட்டேன், GPU ரன் பண்ணிட்டேன். இப்போ CPUவில் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். CPU ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா உங்களுக்கு காட்டும். சிங்கிள் கோரில் பாருங்கள் 4071 ஸ்கோரு. அதேமாதிரி மல்டி கோர் ஸ்கோர் வந்து 15,392 15392. இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த கோரு அதோட லெவல்லாம் பாருங்கள். இதை கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக மற்ற சிங்கிள் கோரோட இது 16 Pro Max வந்து உங்களுக்கு வெறும் 3408 தான் இருக்குது பாருங்கள். இது வந்து 4071. ஸோ மற்ற ரெலவெண்ட் இதோட இதுதான் வந்து தி பெஸ்ட் சிங்கிள் கோரில். மல்டி கோரில் பார்த்தீங்கன்னாலும் 15,000 வருது. வெறும் 9,700 தான். ஐபேடு 11 இன்ச்சு 4th ஜென்ரேஷன். 4th ஜென்ரேஷனோட 5th ஜென்ரேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து CPU பொறுத்த வரைக்கும். சரி, GPUக்கு வரும். ஏன்னா GPU தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ GPU பார்த்தீங்க அப்படின்னா GPU ஹிஸ்ட்ரியில் ரிசல்ட் பாருங்கள் 74,886. ஜிபியோட கம்பேரிசனில் 11 இன்ச்சு 4th ஜென்ரேஷன் கூடவே வர முடியலாங்க பாருங்கள். 45,000 தான் இருக்குது. இது வந்து 74,886 சரிங்களா இதோட ஸ்கோரு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த GPU ஸ்கோர் வந்து தி பெஸ்ட்டு நம்ம மேக்புக்கோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது வாங்கலாமா மேக்புக் ப்ரோ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இதை தான் வாங்கிறதுக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா மேக்புக் ப்ரோ வந்து உங்களுக்கு கீபோர்டோட வரதுனால கன்வீனியன்ட் இருக்காது. மேஜிக் கீபோர்டு வந்து ஸ்லிம்மாக வராது. உங்களுக்கு என்ன தான் பேட்டரி பேக்கப் இதெல்லாம் இருந்தாலுமே லேப்டாப் தான், ஐபேட் தான். ஸோ போர்ட்டபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ட் கையில் வச்சு நீங்கள் கீபோர்ட் டைப் பண்ணுறதும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து 11 இன்ச்சு சஜஸ்ட் பண்ணுறேன். 13 இன்ச்சு நீங்கள் வந்து போகாதீங்க. 13 இன்ச் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கீபோர்டில் ஒரே கையில் வச்சு டைப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். பட் 13 இன்ச்சு வந்து இந்த பெரிய சைஸு மேக்புக்கு ஈக்குவலண்ட்டாக நான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு அது வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 11 இன்ச்சாக போதும் சரிங்களா. அதே மாதிரி உங்களோட ஐஃபோன் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் ஐஃபோன் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஹாட்ஸ்பாட் ஆன் ஆகி ஐபேடில் வைஃபை ஒன்லி மாடலில் கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதுக்குன்னு தனியாக வந்து அதுக்கு ஒரு ரீசார்ஜ் மாதம் சரிங்களா, அதுக்கு ஒரு நம்ம தனியாக வந்து பைசா செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒருத்தரையும் வந்து சிம் கார்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி வைஃபை இருக்கும். வெளியே எடுத்துகிட்டு போனோன்னா அந்த சிம் கார்டு யூஸ் ஆகும். அதுக்கு வெளியே எப்படியும் செல்ஃபோன் கூட தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஸோ வெளியே எடுத்துகிட்டு போகும்போது செல்ஃபோன் கூட இருக்கிற ஹாட்ஸ்பாட்டை ஆட்டோமேட்டிக்காக, அதுவும் ஐஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ண கூட தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும்போது எனக்கு வந்து வைஃபை ஒன்லி மாடலே போதும். அதுதான் வந்து வேல்யூ ஃபார் மணி என்ன கேட்டிங்கன்னா அந்த வேரியண்ட்டு தான் நான் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ்க்கான அந்த லிங்க்கை வந்து கொடுக்குறேன். மறக்காமல் அது மூலியமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லேயும் வந்து ஆட் பண்ணி விட்றேன். தி பெஸ்ட் ப்ராசஸர் இன் திஸ் செக்மெண்ட் சரிங்களா. கேமிங்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ நான் வாங்கியிருக்க பர்பஸ் வந்து வீடியோ எடிட்டிங் அண்ட் கேமிங் ரெண்டுமே தான். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் BGMI காமிச்சிருப்பேன். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு டிஸ்பிளேலாம் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இங்கே பாருங்கள், சும்மா 12 GB RAM கொடுக்கறதுனால இன்னமும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இங்கே பாருங்கள் பிளாக் கலரில் உங்களுக்கு பிளாக் லெவல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் ஃபேஸ் டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சென்டர் ஸ்டேஜில் வரும், சென்ட்ரல் தான் வரும் கேமரா பொறுத்த வரைக்கும். நீங்கள் பாருங்கள், அதுவே சாஃப்ட்வேர் அப்டேட்டாக இருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிரும். எனக்கு தெரிஞ்சு அப்டேட் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை வந்து ஆஃப் பண்ணி வைங்க. நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்தராக வந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு மெயினாக வந்து உங்களுக்கு இதோட பவர்ஃபுல்லான இந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த இது பற்றி மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள்.
லுக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதை ஃபுல்லாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் யூஸ் பண்ணிவிட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்கள். இவ்வளோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணுறது இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க.